பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் கூட்டங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கி கூட ப்ராப்பர்ட்டிக் ரிவைவல் மீட்டிங் இருக்கிறது. தேவ சமூகத்தில் ஜெபிங்க. இன்றைக்கி கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும், அற்புதங்களை நடத்தணும்னு ஜெபம் பண்ணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடிஞ்சால் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இலங்காக பக்கத்தில் இந்த கூட்டம் நடக்கிறது. ஆகையினால் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை எத்தனையோ பிரசங்கத்தை கேட்கிறோம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க. எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. எத்தனையோ பேருடைய செய்தியை கேட்டு நம்ம மனம் திரும்புகிறோமா? வசனத்தை கேட்டு கர்த்தருக்குள்ளே கட்டப்படுறோமா? பிரியமானவர்களே, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். யோனாவிலும் பெரியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் செய்கிற பிரசங்கத்தை எத்தனை பேர் கேட்டு மனம் திரும்பி இருக்கிறோம்? நான் செய்த காரியத்தை மன்னித்து எனக்கு இறங்குங்க ஆண்டவரேன்னு எத்தனை பேர் கேட்குறோம்? ஆண்டுடைய பாதத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பாத தேவ பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டாயிலும் மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டும் மனம் திரும்பாத பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவருடைய தாசர்கள் லட்சக்கணக்கான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்க சொல்லுகிற பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்புங்க. பாவத்தை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். நினிவே பட்டணம் அழிவுக்கு நியமிக்கப்பட்ட பட்டணம். ஆனால் நினிவே பட்டணத்துக்காக கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் அந்த நினிவே பட்டணத்தை ஆண்டவர் மன்னித்து கழுவி சுத்திகரித்தார். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும் கர்த்தர் மன்னிப்பார். உங்களையும் கர்த்தர் கழுவார். உங்களையும் கர்த்தர் சுத்திகரிப்பார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. மனம் திரும்பி ஆண்டுடைய பாதத்தில் உட்காருங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து கழுவும். எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, எங்கள் மீறுதல்களை மன்னிங்க. எல்லா பாவத்தை விட்டு மனம் திரும்ப ஒரு புது வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க டாடி. உடைய பிள்ளைகளை கனப்படுத்தும். நீர் ஆசீர்வதித்து நடத்தும். தடைகளை உடைத்து போடும். அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.